ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் முருகன் என்ற ஒரு பால் கடைக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காலையில் எழுந்து தனது மாடுகளை பறித்து பாலை எடுத்துக்கொண்டு கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு விற்று வாழ்ந்து வந்தான். முருகன் உழைப்பாளிதான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் மிகவும் பேராசை கொண்டவன். முருகன் முருகன் இந்த கிராமத்தில் எல்லாரும் சின்ன சின்ன பணம்தான் சம்பாதிக்கிறார்கள். ஆனா நான் மட்டும் பெரிய பணக்காரன் ஆகணும். நான் இன்னும் அதிக பணம் சம்பாதிக்கணும். ஒரு நாள் முருகன் சந்தைக்கு பால் விற்க சென்றான். அங்கு மற்ற பால்காரர்கள் நல்ல தரமான பாலை விற்று நல்ல பெயர் பெற்றிருந்தார்கள். அதை பார்த்த முருகன் மனதில் ஒரு கெட்ட யோசனை வந்தது. முருகன், நான் பாலை கொஞ்சம் தண்ணீர் கலந்து விற்றால் என்ன? அப்போ பால் அதிகமாகும், பணம் கூட அதிகமாக வரும். யாருக்கும் தெரியாது. நாள் முதல் முருகன் பாலை தண்ணீர் கலந்து விற்க ஆரம்பித்தான். முதல் சில நாட்கள் யாருக்கும் தெரியவில்லை. முருகன் அதிக பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான். முருகன், அடா, இது ரொம்ப நல்ல ஐடியா. நான் இப்படி செய்தால் இன்னும் அதிக பணம் சம்பாதிக்கலாம். நாளுக்கு நாள் முருகனின் பேராசை அதிகமாகிக் கொண்டே போனது. முன்பு அவன் பாலை கொஞ்சம் மட்டும் தண்ணீர் கலந்து விற்றான். ஆனால் இப்போது பாலை விட தண்ணீர்தான் அதிகம். முருகன் கொடுக்கிற பால் ரொம்ப மாறி போயிருக்கு போல. பாலில் ருசியே இல்லை. அனதர் வில்லேஜர், ஆமாம், நான் கூட அதேதான் நினைத்தேன். இது சரியான பால் மாதிரி தெரியவில்லை. முருகன் இதை பற்றி கவலைப்படவில்லை. அவனுக்கு முக்கியம் பணம் மட்டும்தான். முருகன், எனக்கு பணம் கிடைத்தால் போதும். அவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. முருகன் வீட்டில் உட்கார்ந்து பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தான். முருகன், வாவ், நான் இவ்வளவு பணம் சேமிச்சிருக்கேன். இன்னும் சில நாட்களில் நான் பெரிய பால் கடை திறக்கப் போறேன். நான் இந்த கிராமத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகப் போகிறேன். அடுத்த நாள் முருகன் பெரிய பானையில் பாலை எடுத்துக் கொண்டு சந்தைக்கு கிளம்பினான். அவன் வழியில் ஒரு சிறிய ஆற்றைக் கடக்க வேண்டியது. அவன் பானையை தலையில் வைத்து கவனமாக நடந்தான். ஆனால் அவன் மனதில் பெரிய கனவுகள் ஓடிக்கொண்டிருந்தது. முருகன், நான் இன்னும் சில மாதங்களில் பெரிய வீடு வாங்குவேன். நிறைய மாடுகள் வாங்குவேன். எனக்கு பெரிய பால் தொழில் இருக்கும். அவன் இப்படி கனவு காணும்போது முருகன் கீழே விழுந்தான். பெரிய பானை கீழே விழுந்து அதிலிருந்த பால் மற்றும் தண்ணீர் அனைத்தும் ஆற்றில் கலந்தது. முருகன் அதிர்ச்சி, ஐயோ, என் பால், என் பணம் எல்லாம் போய்விட்டதே. ஒரு முதியவர் முருகனை பார்த்தார். ஓரிய மேன், முருகா, நீ நேர்மையாக இருந்திருந்தால் இன்று உனக்கு நல்ல பேரும் இருக்கும், பணமும் இருக்கும். ஆனா பேராசை காரணமாக நீ உன் தொழிலையே கெடுத்துக்கிட்ட. தன் தவறை உணர்ந்தான். முருகன், ரிக்ரெட், நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். இனி ஒருபோதும் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். நேர்மையாகத்தான் அந்த நாள் முதல் முருகன் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். அவன் மீண்டும் தனது மாடுகளை வளர்த்து சுத்தமான பாலை விற்க ஆரம்பித்தான். முருகன் நல்ல பால்தான் கொடுக்கிறார். அவர் மாறிவிட்டார் போல. சில மாதங்கள் கழித்து கிராம மக்கள் மீண்டும் முருகனை நம்ப ஆரம்பித்தார்கள். முருகன் மீண்டும் நல்ல பெயர் பெற்றான். பேராசை சில நாட்கள் மட்டும் லாபம் தரும். ஆனா நேர்மை வாழ்நாள் முழுவதும் மரியாதை தரும். நரேட் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், அதிக ஆசை மனிதனை அழிக்கும், நேர்மை மனிதனை உயர்த்தும்.